ஹாய் வெல்கம் டு மை சேனல். இந்த vlogல நிறையா ரேண்டமான டேஸில் எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் நிறையா அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உட்லாண்ட்ஸில் இருக்க வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் வந்திருந்தோம். ஸோ இது வந்து சிங்கப்பூர், நான் இருக்கிறது வந்து சிங்கப்பூர். நீங்கள் அங்கே பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து மலேசியா. ஸோ சிங்கப்பூரையும் மலேசியாவையும் கனெக்ட் பண்ணுறது ஒரே ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான். அந்த பிரிட்ஜ் அங்கே தெரியுது இல்லையா, அங்கே வந்து அந்த ஒரே ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான் வந்து சிங்கப்பூரையும் மலேசியாவும் கனெக்ட் பண்ணுது. அந்த ஏரியா இருக்குல்ல, அது வந்து மலேசியாவில் ஜோஹர் பாஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ இந்த கனெக்டிங் ஸ்பாட் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து சன்செட் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது முன்னாடியே சன்செட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் யாராவது இந்த பார்க்குக்கு போகணும் பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அர்லியராக கிளம்பிக்கோங்க. ஒரு 4:30 அந்த மாதிரி கிளம்பிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்தெல்லாம் முடிக்கும் போது ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஆகும். அப்போவே இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏரியா வந்து பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால அந்த இடம் ரொம்ப கொஞ்சம் ஐசோலேட் ஆன மாதிரி பிளேஸாக இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஸோ அப்புறம் இந்த மாலுக்கு வந்திருந்தோம். மாலில் வந்து இந்த வியட்நாமீஸ் ஃபுட் ஒன்று இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து நூடுல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அங்கே டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இதுவும் சிப்பர் தான். என்னப்பா இது? எதுக்கு தங்க அது? ரோஸ்டட் சிக்கன் ஆமா 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 ட்ரை பண்ணும். என்ன ஸ்கூல் ட்ரை பண்ணும் ப்ளீஸ். எனக்கு பிரான் பிடிச்சிருக்கு. இது வந்து டைகர் பிரான்ஸ். இது வந்து லார்ஜ் தான் ரெண்டுமே. கையெடுமா, கையெடு கையெடு. சால்மன் எனக்கு வேணாம், உங்க 2 பேருக்கு மட்டும். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போடா. என்னம்மா என்ன ஆயிடு? ஒரு பிரானா எது பிக்கா இருக்கு? அது வேணாம், அது இதே எடு, இதே எடு. எடு. போதுமா பட்டு? ட்ரை என்ன கேமரா நேற்றுக்கு பார்த்தீங்க? 3 மாடல் இருக்கு. இது ஒரு மாடல், அது 3 மாடல் இருக்கு. அதுதான் பேசிக். எது பேசிக்? ஆமாம், கிட்ஸ் பிரிண்ட் கேமரா தான் போட்டிருக்கு. பட் எதுவுமே கலர்ல பிரிண்ட் ஆகாதா? My camera. Hello, this is my vlog. Today I bought a camera. This is a kids print camera. Why this is not working? Oh, it doesn't need charge. Can I open and
see. I need to put rolls. Daddy, when am I going to supposed to put rolls? Daddy, இன்னொரு 3 roll இருந்ததுங்க. ஓபன் அப்படி வைங்க. இல்ல இதுக்கு உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும். எனக்கு தாங்க வெயிட் பண்ணு செம குட் ஜாப் டாடி. ஹலோ ஆயிடுச்சு. வெயிட் பண்ணு. லோ பேட்டரியா? லோ பேட்டரியா? Hey, it's okay, mommy. I can share it with you if you want. Are you sure? Yeah, I'm sure. But please be careful. Please. This camera is so awesome. Camera வேணும். அதான் ஆர்டர் முடிச்சீங்க. இல்ல நீங்க இப்பதான் நீங்க சொன்னீங்க. ரியலா? இது ரியல் தான்டா. இது கிட்ஸ் கேமரா. நான் ஒரு அடல்ட் கேமரா. அம்மா இது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? சரி நீ ஓ கேமரா கொண்டு வா. எங்க போய் நீ போட்டோ எடுக்க? செமையா இருக்கு. நீங்க பாரு. நீங்க பாருடா. செல்ஃபி மட்டும் போட. வாவ் செமையா இருக்கு. டேய் பேப்பர் ரோல் முடிய போறா. போடுங்க போ. அந்த ஓடி போறோம். நீங்க போலாமா? எப்படி இருக்கு தருண்? அந்த பார்க் போலாமா? ஃபாரஸ்ட் பார்க் போலாமா? அங்க போய் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு ஒரு பூனை வரைய போறேன். இது வந்து அது பூனைக்குட்டி வரையுவேன். ரெட் கலர் யூஸ் பண்ணுவேன், ப்ளூ கலர் நான் யூஸ் பண்ணுவேன், yellow யூஸ் பண்ணுவேன், ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவேன், எல்லாமே. ஓகே. அப்ப கிரீனும் ஆரஞ்சு. நான் வந்து இந்த பூனை குட்டி வரைய போறேன். இதுதான் இது வெளிய பியூட்டிஃபுல்லான பூனை குட்டி. பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நான் இதை வரைய போகிறேன். இது ஒரு ஃபார்மர். ஸோ சப்ளைஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். விட்டுருங்க. நீ கொண்டு வா. மம்மிக்கு நீ கொண்டு வா. ஹாய். ரீசெண்ட் டேஸாக இந்த பீடட் பேக் வந்து ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அது ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தா அதனால சரி ஓகே நானே ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பீட்ஸ் வந்து இந்த பேக் ஆஃப் இதில் ஒரு 12 கலர்ஸ் பக்கம் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மீஷோவில் வந்து ஒரு 120 ருபீஸோ 200 ருபீஸ் அந்த ரேஞ்ச் 200க்குள்ளே தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பீட் பேக் செஞ்சுருக்கேன். இது வந்து என்ன க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதை நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன் வேற ஒரு ஷீட்டில் வச்சு. லைக் இது வந்து ஒரு ஃபோட்டோ. ஸோ இதில் வச்சு இந்த க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணேன். அது வந்து நல்லாவே ஸ்டிக் ஆச்சு. நேற்றுக்கு டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி சும்மா இதை வந்து நான் மேக்னட்ஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஏதாவது ஸ்டிக் பண்ணி மேக்னட்ஸாக மாற்றலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பீடட் பேக்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி எந்தளவுக்கு ஸ்டிக்கினஸ் இருக்குன்னு. இப்போ தான் நான் ஸ்டிக் பண்ணி ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் கீழே விழுகுது. பட் இருந்தாலும் எந்த இடத்துலலாம் விழுகுதோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் விழுந்திருக்கு. ஸோ அந்த கேப்லாம் திரும்பி க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இருக்கிற கேப்ஸ் எல்லாம் வந்து இன்னும் க்ளூ போட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபில் பண்ணிட்டு ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் லிங்க்கில் வந்து கீழே லிங்க் அட்டாச் பண்ணுறேன். வேணா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பார்ட்டிஷன் பாக்ஸோடையே சேர்ந்து வந்து வரும்.
சீப் தான் ஆக்சுவலாக. பேக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த பேக்கை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் இருக்க சம்கீஸ்லாம் நல்லா தான் ஸ்டிக் ஆகிருக்கு, எதுவும் உழுகலை, அதனால் கிளிட்டரியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஆரி ஒர்க் பண்ணுவாங்களே அந்த சம்கீஸ் வச்சு பண்ணியிருக்கேன், அதனால் கலர் ஃபேடிங் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. வேணா எங்கேயாவது விழுந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பீட்ஸ் வச்சுருக்கேன், அதை வச்சு ஒட்டிப்பேன். ஆமாம், just $500. If anyone interested, they can buy.